வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ராவல் டெல்ஸ் ஆஃப் ஆர்கே. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பரான இடத்துல இருக்குங்க. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டு, இந்த மாதிரி ஒரு இடம் ரொம்ப வேறு மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குங்க. நம்ம நிறையா தடவை வந்து நம்ம ஒரு விஷயத்தை சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், தேடலில் தொலைகிறது அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே இன்றைக்கி நாங்கள் தேடி கண்டுபிடிச்சதில் தொலைஞ்சது இந்த இடம் தாங்க. வெறித்தனமான மேடுங்க, வெறித்தனமான மேடு, வெறித்தனமாக இருக்குது. எதிர்பார்க்கவே இல்லைங்க, கிளைமேட்டுக்கும் அதுக்கும் செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக அங்கே தான் வியூ பாயிண்ட் இருக்குது. கீழே அடுக்கம் வில்லேஜ் தெரியும், வெள்ளகவி வில்லேஜ் தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கிட்டு என்ன இருக்குன்னா இன்னொரு வில்லேஜ் ஏதோ ஒன்று சொன்னாங்களே, கொடைக்கானல தெரியுங்க, சில்வர் ஃபால்ஸே தெரியும் சொன்னாங்க. நாங்கள் வந்து பார்க்கும்போது ஒரு மிஸ்டாக தாங்க இருக்குது. லாஸ்ட் வீடியோவில் எப்படி மதுரையிலேருந்து கிளம்பி அடுக்கம் ரீச் ஆனோன்னு பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் அடுக்கம் பக்கத்தில் இருக்க ஒரு மலை கிராமத்தில் இருந்து எப்படி ஒரு பயங்கரமான வியூ பாயிண்ட்டை, ஒரு மலை உச்சியை கண்டுபிடிச்சுன்றதை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒரு 2 மணி நேர தேடலுக்கு பின்ன ஒரு வழியாக அந்த இடத்துக்கு போகிற வழியை கண்டுபிடிச்சிட்டோம். எடுத்ததுமே ஒரு பயங்கரமான த்ரில்லிங்கான ஆஃப் ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கிடச்சிது. அப்போது எங்களுக்கு தெரியல, எங்களுக்கு வாழ்க்கையில் எப்போவுமே மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை அந்த இடம் எங்களுக்கு தரப்போகுதுன்னு. ஸோ இந்த இடத்துக்கு எப்படி வரணும், எங்கேருந்து வரணும், இப்படி எல்லா தகவலையுமே வீடியோவோட லாஸ்ட்டில் சொல்லியிருப்பேன். ஸோ வீடியோவை முழுசாக பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு உங்கள் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஹெட்செட் மாட்டிட்டு விர்ச்சுவலாக எங்களோட ட்ராவல் பண்ணுங்கள். உங்களுக்காக ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் இதோ. எக்ஸ்பீரியன்ஸாக கிடைக்குமா? கிடைக்கும், பார்க்க பாரு, கிடைச்ச மாதிரி ஆகுண்டு. பரவாயில்ல, இல்லாமா இல்லை பைக் ஏற்றிடுவேன், நீ இறங்கி இறங்கி. சைட்ல ஏத்து ராஜேஷ். நண்பர்களே, ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஆஃப் ரோடு, ஒரு பெரிய தேடலுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து நம்மளோட ஒரு டெஸ்டினேஷனுக்காக இப்போ நம்ம போக போகிறோம். ஒரு ஹிடன் பிளேசஸ் தான். உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹிடன் பிளேசஸ் நிறையா சொல்லிட்டு இருக்கோம்ல, இது உண்மையிலே ஹிடன் பிளேசஸ் தாங்க. செம்மையான ஒரு இது ஆஃப் ரோடு பார்த்துருப்பீங்க நீங்கள் நிறைய பைக்கில். ஸோ இப்படியே மேலே போனோம்டா நேராக அங்கேருந்து ஒரு வியூ பாயிண்ட் பார்க்க முடியுங்க. ஸோ இப்போ அந்த வியூ பாயிண்ட்டை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ நண்பர்களே, காலையிலேருந்து வந்து இந்த இடத்துக்காக தான் சாப்பாடு கூட வாங்கி தராமல் சாவடிச்சிட்டா. அதுக்கு என்னங்க பண்ண முடியும், நமக்கு ஃபஸ்ட்டு இடத்த கண்டுபிடிக்கணும், அதுதான் டாஸ்க்கு. இது வந்து ஆக்சுவலாக இந்த இடத்த நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் கேள்விப்பட்ட இடத்த வச்சு நம்ம வந்து லோக்கலில் வந்து விசாரித்து இப்போ இந்த இடத்த வந்து கண்டுபிடிச்சி மேலே போயிட்டுருக்கோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம கீழே கிளம்பி அடுக்கம் வந்ததும், அடுக்கம்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இங்கே வந்தது. இப்போ இங்கேருந்து அடுத்து அங்கே மேலே போய் அந்த வியூ பாயிண்ட்டை பார்க்கறதையும் பாருங்கள். ஒரே வீடியோ பார்ப்பீங்களா இல்லை 2 வீடியோ பார்ப்பீங்களான்னு தெரில. எத்தனை வீடியோ பார்த்தாலும் ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கிடச்சிட்ருக்குங்க. வேறு லெவல், வெறித்தனமான எக்ஸ்பீரியன்ஸு. மேலே போயிட்டுருக்கோம். இங்கேருந்து போனால் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வியூ பாயிண்ட் தான் பார்க்க போயிட்டுருக்கோம். ஸோ இந்த நேரத்தில் நான் யாரை மிஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய எக்ஸ்பல்ஸ் தாங்க. செம்ம ஆஃப் ரோடு, இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும். மேலே இதுக்கு மேலே இந்த பைக்கு மார்க்கெலாம் இருக்கு பாருங்க, மேலே போயிருக்கு பாருங்க. கார் போயிருக்காங்க, ஜீப் போயிருக்கா, கார்லாம் போகாது. அதான் சொல்கிறேன். ஸோ செம்ம ஸ்பாட் இது. ஸோ எனக்கு என்ன இருக்குன்னு தெரியல, ஆனால் மேலே போய் அதுவும் தெரியல, பிளைண்டாக தான் இருக்குது. அங்கே போய் பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். பின்னாடி பாருங்கள், நாங்கள் முன்னாடி பார்த்துட்டு நடந்துகிட்டு இருந்தோம், பின்னாடி பார்த்தா இன்னும் ஒரு அருமையான வியூங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த இடம்.
உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும் நினைக்கிறேன். பக்கா ஆஃப் ரோடா டே. செம்ம. அங்கே பாரு மேலே ஏதோ வீடெலாம் இருக்குது பாருங்க. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, அங்கேயும் மனிதர்கள் இருக்காங்க. Hey, like almost we have reached it. வந்துட்டோம்ல. Almost we have reached. And finally, ஆயிரத்தில் ஒரு ரோட்டில் வர மாதிரி we found the place. இந்த டாப் ரீச் பண்ண போகிறோம் நினைக்கிறேன். இங்கே வரையுமே பைக்கு வரலாம், பட் நம்ம வச்சுருக்க பைக் வந்து அந்த அளவுக்கு NS 200 தான். அது நம்ம தம்பி பைக்கு, அதனால் அதில் நாங்கள் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. ஸோ அதனால் இதுவாடா இதுவாக மேலே போகலாம். ஸோ அப்படியே மேலே போவோம். பாதை இது வரை போதும். இதுதான் டாப்பு. அதுக்கு டாப் வந்துட்டோம் நம்ம. இதுக்கு மேலே ஒரு டாப் இருக்குது, அது என்ன டாப்னே தெரில. இங்கே பாருங்க, எங்கேயோ பயங்கரமாக இருக்குது. ஏய் பாடுறா. ஐயோ பொறுத்துடா. எப்படி இருக்கு? ஆனால் இந்த வட்டம் எதாவது கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் போயிட்டுருக்கு பாருங்க. மேலே இன்னி பார்க்க போகுது. மேலே போக போகிறோம். மேலே போகலாமா? போகணும். அதான் மேலே தான் போகணும். அங்கே பாரு, அந்த இருக்குது பாரு. இது எட்ஜு கிடையாது, அங்கே இருக்கிறது தான். பைக்கை பண்ணி வரும் போகக்கூடாது. அவனே நம்ம தான் நிப்பாட்டி வந்துட்டோம். இவ்வளோ தூரம் வரும். அதான் கல் கொட்டி வச்சுருப்பாங்க, அது வரையும் பைக் போகணுன்றாரு. இதுக்கு மேலே என்ன வேணும்? எங்கடே பின்னாடி பாடுறா. இல்லை வேறு வெறித்தனமாக இருக்குங்க இந்த இடம். கொடைக்கானல்லாம் அந்த மாதிரி ஒரு இடத்த பார்ப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஊட்டியில் பார்த்தாச்சு, வால்பாறையில் இந்த மாதிரி இடத்த பார்த்துருக்கோம். நான் கொடைக்கானலில் சே சேல்ஸ் இல்லை, டார்கெட் இல்லை, ப்ரெஷர் கிடையாது. ஆனால் வந்து வீடியோ கால் பண்ணணும். மூடு செம்ம, வேறு லெவல், வெறித்தரம். அடுத்து மேலே போக போகிறேன். நீ ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நீங்கள் முடியலை. காய்ஸ், இட்ஸ் அல்டிமேட். அப்படி பார்த்தீங்கன்னா அப்படி பறந்துக்கிட்டு இருக்கோம். வேறு லெவலில் இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா மிஸ்ட்டு பறந்துட்டு இருக்கு. ஃபுல்லாக பச்சை பசேன்னு மலை. இப்போ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இது லெமன் கிராஸாக இருக்குது ஃபுல்லாக. அங்கே மனுஷங்க இருக்காங்கப்பா, அங்கேயும் வாழ்கிறாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஏதோ ஒன்று போயிட்டுருக்கானா. கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எக்ஸ்ப்ளோர்டு பிளேஸஸாக மாதிரி நினைக்கிறேன், அன்எக்ஸ்ப்ளோர்டு பிளேஸ்லேருந்து. ஸோ செம்ம ஸ்பாட்டுங்க இது. வேறு லெவல், வெறித்தனமான இடம், வெறித்தனமான இடம். ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டு, இந்த மாதிரி ஒரு இடம் ரொம்ப வேறு மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குங்க. வெறித்தனமாக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு பாருங்க. எப்படி இருக்கு? எதிர்பார்த்தியா அவங்களே? வேறு லெவல்ரா. கீழே பாருங்க, நம்ம கடந்து வந்த ஊர்கள்லாம் இப்போ நம்ம கீழே இருக்கு. தலைவன் நமக்கு மேலே இருக்கேன். வெறித்தனமாக இடங்க. செம வியூ பாயிண்ட்டு. உள்ளே போகுது, தோட்டத்தை பார்த்து நினைக்கிறேன். இல்லை டவுனில் போகுதுரா. அதுக்கப்புறம் இல்லை, அந்த மலைக்கு போகுது. கேட்க மாட்டேல. தோட்டத்தை பார்க்கலாடா, நார்மல் பார்க்க வேண்டாம். கீழே பார்த்தோம். வெறித்தனமான இடங்க. எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி இருக்குன்ட்டு. அவங்க வீடியோவில் காமிச்சா நாங்கள் பார்த்து தேடின இடத்த விட இது அட்டகாசமாக இருக்குது. ஃபுல்லாக அப்படியே பயங்கரமாக இருக்குது. இல்லை எதுக்கு ஓடுறோன்னே தெரியாமல் ஓடுறோம். நமக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். பார்த்துக்கலாம். இன்னொரு மலை
இன்னொரு மலை ஏறிவான்னு கேட்டதுக்கு தான் இந்த பஞ்செல்லாம் பேசுறியான். ஏவனே வியூ பாயிண்ட் தெரியுதுடா, லைட்டாக நவருதுடா. நீ மேலவா வந்த பாதையை திரும்பி பார்க்குறேன் தானே மனுஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. நண்பர்களே இப்போ என்ன ஆச்சுண்டா, இங்கே வரையும் ஆனால் ஜீப் ஓட்டிட்டு வந்திருக்காங்க வரை. வெறித்தனமான ட்ரையலுங்க. ராஜேஷ் இங்கே வந்து பாரு. ஈழ அது மழையாது இல்லைங்க, மேகத்துக்கு பின்னாடி இருக்கலாம் மழைங்க. அது நான் ஏதோ வானத்துக்கு வந்துட்டோன்னு நினச்சா மழை இருக்குது அதில். வந்துட்டா அவ்வளோதான் டாப்பு. ஆக்சுவலாக இந்த மலையை தான் கீழே ரோட்டில் வரும்போது மேலே எப்படியாவது ஏறிடணும், என்றைக்காவது ஒரு நாள் ஏறிடணும்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கே ஏறுவோண்டு சத்தியமாக நினச்சி கூட பார்க்கலைங்க. வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகிறேன் நான். காரணம் என்னென்னு கேட்டீங்கன்னா, சில பேர் சும்மா ஷார்ட்டாக வீடியோ போட்டோம்னா ரொம்ப சிம்பிள் நினச்சி ஏறி வந்துடுறீங்க. ஆனால் லென்த்தாக போடும்போது தான் தெரியும் இந்த மலைக்கு மேற்கு தொடர்ச்சி மலை எதுக்கு போய் இப்போ தாங்க தெரியுது. முடிவே இல்லைங்க, அப்படியே போயிட்டே இருக்கு பாருங்க. 3 மலை ஏறி வந்துட்டோம். நீ அந்த ஒரு மேட்டுக்கு போது வரா, ஏய் போடா அந்த மேட்டுக்கு பாதை போது வர்றா. மேட்டு போகிறதோட மேட்டில் ஒரு பாதை போது வரு. கேட்க மாட்டல கேட்க மாட்டல. அங்கிட்ட ஒரு பாதையை போட்டுட்ருக்கேன்டா, மண் பாதை. ரொம்ப தூரம் நடந்துட்டோம்டா. ஆமாம், இதுக்கப்புறம் பாதை கொஞ்சம் மோசமாக இருக்குங்க. பார்ப்போம் எதுவரை போகுதுன்னு பார்ப்போம். சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லைங்க இப்படி ஒரு இது கிடைக்கும்ண்டு, எதிர்பார்க்கவே இல்லை. ஏதோ சும்மா சின்னதாக பைக் எடுத்துகிட்டு போவோம், ஒரு 500 மீட்டர் ஓட்டம் நிப்பாட்டுவோம், ஒரு கொஞ்ச நேரம் ஒரு மேடு ஏறுவோம் வந்துடும் நினச்சேன். அங்கே பாருங்க சவுண்டு பாருங்க, அப்படியே பாருங்க. நீ முடியலைங்க அது அங்கே இருக்க பாருங்க ட்ரெக்கிங். தண்ணி எடுத்து வந்து தான் சூப்பராக இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக அங்கேயே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம்டா. செம்ம இடம், மேஜிக்டா. அப்படியே தொலைஞ்சு போயிடாத. நம்ம நிறையா தடவை வந்து நம்ம ஒரு விஷயத்த சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், தேடலில் தொலைகிறது அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே இன்னைக்கு நாங்கள் தேடி கண்டுபிடிச்சதில் தொலைஞ்சது இந்த இடம் தாங்க. வெறித்தனமான இடம். ஹெவன் 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 பாருங்க. சத்தியமாக இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னா சான்ஸே இல்லை, சான்ஸே இல்லை, சான்ஸே இல்லை. அந்த ஹில்டா போயிடலாம்டா. அப்படியே போ. இங்கே பாரு. வாவ், என்னடா அது, இன்னொரு மலையா மேலே, அதுக்கு மேலே. காய்ஸ் மன நிறைவாக இருக்குங்க. மணி எவ்வளோ நினைக்கிறீங்க நீங்கள்? வெறும் 10:30 தான். ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம்? நம்ம சாலிடாக நம்ம 8 மணி நேரம் 9 மணி நேரம் சுற்றலாம். இப்போ வெறும் 10 மணி தான் ஆகுது, 10:30 தான் ஆகுது. இன்னி நாங்கள் கால்குலேட் பண்ணால் கூட நாங்கள் 3 மணி 4 மணி வரையும் தாராளமாக சுற்ற முடியும். இங்கேருந்து வீட்டுக்கு ஒரு 7 மணிக்கு போகணுண்டா. பாருங்கள் இன்னும் எவ்வளோ நேரம் கிடக்குண்டு. காலையில் ஏர்லி மார்னிங் நாங்கள் ட்ரிப்பு கிளம்புனது, 1:30க்கு வீட்டிலேருந்து கிளம்புனது, நடு ரோட்லலாம் படுத்து கிடந்தோம். அது எல்லாத்துக்கும் ஒரு பலன்னா இந்த 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 வியூ பாயிண்ட். கேட்டுட்டு இருக்கு, ஏதோ மந்திரம் ஓதிட்டு இருக்காங்க, இங்க வரையும் கேக்குதுங்க. அந்த அளவுக்கு பியூரா இருக்கு. இந்த மேட்டுக்கு வந்துட்டோங்க. வெறித்தனமான மேடுங்க, வெறித்தனமான மேடு, வெறித்தனமா இருக்கு. எதிர்பார்க்கவே இல்லைங்க, கிளைமேட்டுக்கும் அதுக்கும் செம்மையா இருக்கு. நேரத்தில் நேரம் மாதிரி
ஆக்சுவலாக இங்கே தான் வியூ பாயிண்ட் இருக்குது. கீழே அடுக்கம் வில்லேஜ் தெரியும், வெள்ளகவி வில்லேஜ் தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கிட்டு என்ன இருக்குன்னா இன்னொரு வில்லேஜ் ஏதோ ஒன்று சொன்னாங்களே, ஆமாம் அந்த உளிக்கல் அந்த இதெல்லாம் நிறையா வில்லேஜ் தெரியுங்க. இங்கேருந்து பார்த்தா கொடைக்கானலே தெரியுங்க, சில்வர் ஃபால்ஸே தெரியும் சொன்னாங்க. நாங்கள் வந்து பார்க்கும்போது வெறும் மிஸ்டாக தாங்க இருக்குது. ஆனால் வெறித்தனங்க, வெறித்தனம். கிட்டத்தட்ட ரொம்ப 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 வருஷம் கழிச்சு, மாதம் கழிச்சு இந்த மாதிரி நான் ஒரு இடத்த பார்க்குறேன். ரீசன் யாருன்னு சொல்லுவேன். ரீசன் நான் தான், வேறு யாரும் நான் தான். நீ தாண்டா மெயின் ரீசனே. இல்லைன்னா இந்த பிளான் நான் என்னைக்காவது நல்லா தள்ளி போட்டிருப்பேன். இந்த அழகெல்லாம் பார்த்து வெங்கடேஷுக்கு வந்து ஸ்டோரேஜ் பார்த்துலேருந்து வேறு கவலை மொபைலில். இந்த 3 வருஷத்தில் நான் மேஜராக ரியலைஸ் பண்ணது என்னென்னா, லைக் ஓகே நம்ம ஓடுறோம், வேலை பார்க்குறோம், சம்பாதிக்கிறோம், சேர்த்து வைக்கிறோம், ஓகே எண்ட் ஆஃப் த டே எதுக்கு? ஓகே அது நம்ம பீஸ்ஃபுல்லாக வாழ்கிறதுக்கும், நம்மளோட சேவிங்ஸ் வச்சுக்கிறதுக்கும், நமக்கு பிடிச்சதை வாங்கிக்கிறதுக்கும் எல்லாமே நம்ம பண்ணுறோம். பட் ஆனால் அது ஓப்பனாக சொல்லப்போனால் ஹாப்பினஸ்ன்னு பார்த்தா ஜீரோ. எனக்கு ஆக்சுவலி மற்றவங்களோட பெர்செப்ஷன் என்னன்னு தெரில. பட் வாட் ஐ ஃபெல்ட் லைக், ஓகே போகிறோம், வேலைக்கு போகிறோம், வரோம், செய்கிறோம், வீட்டில் பேசுகிறோம், சரி எல்லாமே ஓகே. பட் ஆனால் நான் நான் என்ன பண்ணியிருக்கேன் பர்சனலாக பார்த்தா நத்திங். ஸோ அதை கம்பேர் பண்ணுறப்போ இன்றைக்கி வந்து இப்போ இந்த ட்ராவல் வந்து நாங்கள் பண்ணணும்னு முடிவு பண்ணது, ஆக்சுவலாக அதுவும் கொடைக்கானல் நாங்கள் ட்ராவல் பண்ண முடிவு பண்ணது வந்து பார்த்தா 2020 லாக்டவுன், ஃபர்ஸ்ட் லாக்டவுனில். நானும் நீ எங்கள் கூட்டாளி ஒரு 3 பேர் இருக்காங்க, எல்லாம் சேர்ந்து வந்து பிளான் பண்ணோம். கொடைக்கானல் போகிறோம் வந்து ஃபன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொருத்தனுக்கும் அவங்களுக்கு பர்சனல் கமிட்மெண்ட் வந்துருச்சு, எல்லாம் அவங்க வேலையை பார்க்க போய் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நான் மட்டும் இந்த வேலையை ரொம்ப சின்சியராக எடுத்துக்கிட்டு நான் ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான். ஸோ ஒருத்தவங்களுக்கு வந்து ஒவ்வொன்று எல்லாராலையுமே வந்து பார்த்தோன்னா எல்லாராலும் பண்ண முடியும் சொல்ல முடியாது. எனக்கு இருக்க சில கமிட்மெண்ட் வந்து உனக்கு கிடையாது, உனக்கு இருக்க சில கமிட்மெண்ட் வந்து எனக்கு கிடையாது. ஸோ அதனால் எல்லாரையும் நம்ம ட்ராவல் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது, எல்லாரையும் நீங்கள் எதுக்கு ட்ராவல் பண்ணுறீங்கன்னு கேட்கவும் முடியாது. நம்ம ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா இப்போ நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம். அந்த பிரச்சனையை பார்த்தா இப்போ ரொம்ப ஏதோ சில்லித்தனமான ஒரு பிரச்சனையாக இருக்குது. ப்ராப்ளமே கிடையாது, ப்ராப்ளமே கிடையாது. ஆக்சுவலாக இவனுக்குமே எந்த டேரெக்டான ப்ராப்ளமும் கிடையாது, எனக்கும் யாருக்குமே எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஏதோ ஒரு விஷயத்தை போட்டு எதுக்கோ ஒரு இதை வந்து எக்ஸாஜரேட் பண்ணி அப்போ நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சது. ஒரு 3 வருஷமாக வந்து பார்த்தோன்னா பேசவில்லை. ஆக்சுவலாக எனக்கு இவன் மேலே எந்த கோபமும் இல்லை. அதுக்கப்புறம் அந்த கான்வர்சேஷனுக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா இவன் வேலையை பார்க்க போயிட்டா, நான் என் வேலையை பார்க்க வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா எனக்கு இவன் மேலே எந்த பர்சனலாக எந்த கோபமும் இல்லை, ஏன் இப்படி பண்ணின்ற எந்த ஒரு எரிச்சலுமே இல்லை. அது படிப்படியாக வந்து சரிவாயிடுச்சு. இவனுக்கு அதே மாதிரி தான். ஆனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா 2 பேருமே வந்து பேசுறதுக்கான இனிஷியேட்டிவ் எடுக்கலை. ஒரு தடவை நீ எடுத்த நான் காது கொடுத்து பேசலை. அதான் ஒரு கடமுறையை நாங்கள் பிடிச்சி இழுத்து பார்த்தோம். அதுக்கப்புறம் வரல அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தோன்னா அதுக்கப்புறம் நான் என் வேலையை பார்க்க போயிட்டு, நீ வேலையை பார்க்க போயிட்டேன், யாருமே அடுத்து முன் வரல. கடைசி அப்போ 3 வருஷம் கழிச்சு வந்து திருப்பி வந்த அடுத்து ஒரு வாரம் கூட இல்லை, 4 days ஆகுது திருப்பி நாங்கள் ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் சிம்பிள் தாங்க. நம்ம வந்து யார் மேலேயும் கோவத்தை வச்சுக்கிட்டு, யார் மேலே வன்மத்தை வச்சுக்கிட்டு, யாரில் ஈகோ வச்சுக்கிட்டு நம்ம அதை எங்கேயுமே நம்ம கட்டி எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. அதனால் டப்புன்னு ஏதாவது ஒரு கோவம் ஒருத்தவங்க மேலே இருந்துச்சுன்னா, இப்படி பண்ணாரா, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அது அந்த இடத்தோட முடிஞ்சது. அதை மனசுக்குள்ளே ஏற்றிக்கிட்டு அதை கடைசி வரையும் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு நீங்களே வந்து அதை வந்து அவரை பற்றி கற்பனை பண்ணிக்கிட்டு அது வந்து தேவையில்லாத வேலையெல்லாம் அது. ஸோ எங்கள் லைஃப்பில் அது நிறையா நடந்துருச்சு. அதுக்கு நான் ஒரு காரணம். ஸோ அதனால் அந்த மாதிரி எதுவும் இருக்க வேணாம், அவ்வளோதான். அதை தான் ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் இப்படி பேசி நாங்கள் எப்போ பார்த்தாலும் வெட்டி கதையெல்லாம் பேசிட்டு இருப்போம். வெட்டி கதையெல்லாம் லைஃப்பில் எப்படியாவது சாதிக்கணும்டா, லைஃப்பில் எப்படியாவது பெரிய ஆள் ஆகணும்டா, லைஃப்பில் ஏதாவது ஒன்று பண்ணணும்டா சொல்லிட்டு காலேஜ் நாங்கள் எப்போ பேசுகிறாங்கன்னு பார்த்தா லைஃப்னு சொல்லிட்டு இந்த வாழ்க்கையில் என்னடா அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். கிட்டத்தட்ட 3 வருஷமாக எனக்கு அந்த மாதிரி பேசுறதுக்கு பெரிய கம்பெனியில் யார் கிடைக்கலாமா, வேறு யார்ட்டையுமே பேச போனால் சிரிப்பானுங்க, இவனுக்கு வேறு வேலை இல்லைன்ற மாதிரி சிரிப்பானுங்க. நம்ம பேசுகிறத காது கொடுத்து கேட்குறதுக்கு ஒரு ஜீவன் வந்து 3 வருஷம் கழித்து திருப்பி வந்திருக்கு. அதனால ஐ எம் ஹாப்பி. அது மட்டும் இல்லாமல் அப்படி நாங்கள் வந்து முதல் ட்ரிப்லையுமே இந்த மாதிரி ஒரு இடத்த காமிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கும். இந்த மாதிரி ஆக்சுவலி டோட்டலாக அன்எக்ஸ்பெக்டட். அங்கே வந்து வெயிட் பண்ணி 1/2 hour வெயிட் பண்ணி எந்த பிளேஸ் 7 மணிக்கு அடுக்கம் வந்தோம். 7 மணிக்கு அடுக்கம் வந்து 9:30 வரையும் இந்த இடத்த நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி ஃபைனலாக இந்த இடத்த கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த இடத்துக்கு வரணும்டா, அது என்னடா காலனி? அது இல்லைடா ஒரு நிமிஷம் சமட்டு பள்ளம் இல்லை வெயிட் பண்ண சர்வோயர் காலனி.
சர்வே இருக்காரு இல்லை சரி, சாமக்கட்டு காலனி. சாமக்கட்டு காலனி. ஸோ அந்த அந்த இடத்துல தான் வந்து இந்த இடம் இருக்குது. நீங்கள் இந்த ஊருக்குள்ள வந்து மேலே வியூ பாயிண்ட்டுன்னு கேட்டாலே வந்து உங்களை அனுப்பி விட்ருவாங்க. இந்த காலனிக்குள்ள வந்து கேட்கணும். அது ஆக்சுவலாக பள்ளம் சொல்லிட்டு முன்னாடி ஒரு ஊர் இருக்குது. அதாவது சர்வ என்ன பள்ளம், சாமக்கட்டு பள்ளம் சொல்லி முன்னாடி ஊர் இருக்குது. அந்த ஊரில் இல்லாமல் அந்த ஊரை தாண்டி வந்தீங்கன்னா காலனி இருக்கும். ஸோ காலனியில் வந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு இடத்த காமிச்சு விடுவாங்க. இது எவ்வளோ நாளைக்கு வந்து பார்த்தோன்னா இப்படியே இருக்க போகுதுன்னு தெரில. பட் இருக்கிறப்போ வந்து நாங்கள் பார்த்துட்டோம், சந்தோஷம். எப்படி ஒரு 2 கிலோமீட்டர் நடந்துட்டு போகலாம். மன நிறைவாக இருக்குது. உடலுமே வந்து பார்த்தோன்னா ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இருக்கும்டா. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவ்வளோதான். ஸோ நண்பர்களே, ஒரு வழியாக அந்த இடத்த நாங்கள் ஃபுல்லாக பார்த்தாச்சு. எங்களால் வியூ பாயிண்ட் மட்டும் காட்ட முடியல, ஃபுல்லாக மிஸ்ட்டு. நாங்களும் போகும் பார்த்து சுற்றி உட்காந்து என்ன வெட்டி கதையெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட் மட்டும் எங்களால் காட்ட முடியல. பட் செம்ம ஸ்பாட்டுங்க அது. அதனால் நீங்கள் வந்தீங்கன்னா தாராளமாக இங்கே வாங்க. ஆனால் வந்தீங்கன்னா ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருங்க. ஏன்னா ஃபாரஸ்ட் இது, வைல்டு ஏரியா. பிளாஸ்டிக் எதுவும் போடாமல், வைல்டு அனிமலுக்கு எந்த தொந்தரவும் பண்ணாமல், இந்த குடிச்சிட்டு பாட்டில் போடாமல் நீங்கள் வந்து அழகாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னா சூப்பரான ஒரு இடங்க. நீங்கள் இந்த மாதிரி எந்த ஒரு சேட்டையும் பண்ணாமல் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோண்டா இந்த இடங்கள் வந்து நிறையா நாளைக்கு ஓப்பனில் இருக்கும். நம்ம ஏதாவது குடிச்சிட்டு வந்து சேட்டை பண்ணி ஏதாவது அகராதித்தனம் பண்ணி, ஆமாம், பிளாஸ்டிக் பாட்டிலெல்லாம் நம்ம கீழே போட்டு அந்த மாதிரி நாசம் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்த க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் நிறைய இடத்த நம்ம க்ளோஸ் பண்ண வச்சுருக்கோம், நம்ம சேட்டை பண்ணி. ஸோ ஓகே, இவ்வளோ தாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருங்க, வந்து ஜாலி பண்ணலாம். நிறைய இடத்த வந்து நம்ம க்ளோஸ் பண்ண வச்சிட்டோம். இந்த இடத்தையும் அந்த மாதிரியே பண்ணாமல் ஆமாம், அடுத்த ஒரு ட்ரிப்பில் வந்து அவங்கள வந்து சந்திக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு சுற்றிட்டு இருக்குங்க. அதே தான்டா. பாய். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ராவல் டைல்ஸாக பார்க்க. இன்னும் எங்களுக்கு வந்து பார்த்தோன்னா நீ 10 நாள் இருக்குது. போகிற வழியில் நாங்கள் எதாவது பார்த்தோம்டா, அடுத்து ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணோம்டா, உங்களுக்கு வந்து நான் வந்து வீடியோ பண்ணுறேன். அப்படி இல்லைண்டா இந்த கொடைக்கானல் ட்ரிப் வந்து கொடைக்கானல் அடுக்கம் ட்ரிப்னு கூட சொல்லாங்க. அடுக்கம் ட்ரிப், ஆமாம், அப்படி கூட சொல்லலாம். அப்படி சொல்லி முடிச்சிடலாம். ஸோ அந்த ட்ரிப் வந்து இதோட முடிஞ்சிடும். சப்போஸ் இதுக்கப்புறம் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஆனால் எங்களுக்கு இன்னும் 3/4 நாள் கிடக்குங்க. அது வந்து மனசு வருத்திக்கிட்டே இருக்குது. இல்லை, ட்ரை டு கவர் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பிளேசஸ். அதே தான். இவன் அப்போ இங்கிலீஷில் பேசுவான். காரணம் என்ன, அப்படி தான். நமக்கெல்லாம் அது வராதுங்க. அப்பப்போ சில டைம் திக்கிறோம்டா. எனக்கு தமிழே தத்தக்கா புத்தக்காதா, இங்கிலீஷ் எல்லாம் எப்படி தெரியல. அப்போ நான் மட்டும் என்ன ஃப்ளூயண்டாக வேலை பேசுகிறேன். டேய், இங்கிலீஷ் மீடியம் நீங்களாம் ஃபஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டு. ஏன் தெரியுமா, ஃபஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டு என் கிளாஸில் ஒரே ஒரு பையன் மட்டும்தான். 60 பொண்ணுங்க. அதனால தூக்கி முன்னாடி உட்கார வச்சுருவாங்க. ஆமாம். 70 வாழை சேர்த்தாடா. ஒரு வழியாக வந்து நம்ம பைக்கை ரீச் பண்ணிட்டோம். பைக்கை நம்ம விட்ட இடத்துல அப்படியே வந்து சேஃப்டியாக இருக்குது, பத்திரமா இருக்குது. ஸோ இதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, நாங்கள் போயிட்டு ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டே நீ சாப்பிடல. பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அடுத்து கண்டினியூ பண்ணுறோமா, இல்லை இதோட வந்து இந்த கொடைக்கானல் ட்ரிப்பை முடிக்கிறோமான்றது தான் கொஸ்டின் மார்க். இதே கொஸ்டின் மார்க்கோடு இருங்க. நாங்கள் அடுத்த ஒரு சூப்பரான இடத்துல வந்து உங்களை வந்து சந்திக்கிறோம். பாய்.